உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்கிற மொத்த பிரபஞ்சத்திலே மொத்த சிருஷ்டிலேயே ரொம்ப 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 புனிதமான இடம் கங்கை கரையில. இந்த கங்கையை பத்தி, கங்கை அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறவள்னு அர்த்தம். ஓடிக்கிட்டே இருக்கிற யாரு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கங்கைனா. சோ அதுக்கப்புறம் கங்கையோட வேற பெயர்கள் ஜானவி, ஜனு ரிஷியோட பொண்ணுன்னு அர்த்தம். பகீரதி, பாகிரேந்திரனோட மகள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பகவத்பதி, அதாவது பகவான் விஷ்ணுவோட பாதத்துல இருந்து வர்றவள்னு அர்த்தம். சோ கங்கை அப்படின்னாலே நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாருன்னா பகவான் வாமன தேவரை. வாமனர் மகாபலிகிட்ட இப்ப திருவோணம் முடிஞ்சது இல்லையா, ஓணம் பண்டிகை முடிஞ்சது இல்லையா, வாமனர் கிட்ட 3 அடி மண் கேட்டார். சரி, வாமனர் மகாபலி கிட்ட 3 அடி மண்ணு கேட்டார், என்னோட கால்களால் அளக்குற அளவுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பகவான் வாமனர் என்ன பண்ணார், திருவிக்கிரமரா மாறி 2 அடியில 1 அடி 2வது அடியில பிரம்மலோகத்துல வைக்கிறார். மொத்தம் 14 உலகத்தையுமே அளந்துட்டார். சோ அந்த 14வது அடியில மீன்ஸ் 14வது லோகத்துல பிரம்மலோகத்துக்கு போகும்போது பிரம்மாவுக்கும் பகவான் விஷ்ணுவுக்கும் என்ன கனெக்ஷன்? அவரோட தந்தை நாராயணர் கிட்ட இருந்த பிரம்மா வர்றார். சோ என்னோட தந்தையோட பாதம் இங்க வந்திருக்கு. சோ என்னோட தந்தை இங்க வந்திருக்கார். மொத்த உலகத்தையுமே சிருஷ்டி பண்ண, என்னைய சிருஷ்டி பண்ண பகவான் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்துக்கு பூஜை பண்றார். அந்த பூஜை பண்ண தண்ணி தான் கங்கா. சோ பகவானோட பாதத்துல இருந்து வர்றதால பகவத்பதி அப்படின்னு அவங்களுக்கு பேரு, விஷ்ணுபதி அப்படின்னு பேரு. சோ அதனாலதான் அவங்க மொத்த உலகத்தையுமே தூய்மைப்படுத்துறாங்க. சோ சிவபெருமான் ராமரோட பக்தர், கிருஷ்ணரோட பக்தர், பகவானோட பக்தர் நம்ம கேட்டோம். சிவபெருமான் கங்கை என்ன பண்றாரு, ரொம்ப ஆனந்தத்தோட தலையில வச்சுக்காரு. நம்ம இப்போ எல்லா பக்தர்களும் வந்தோடனே நம்ம சொன்ன பக்தர்களுக்கு முதல்ல இறங்கும் போது எடுத்ததும் கால் வைக்க கூடாது, தலையில வைக்கணும் ஃபர்ஸ்ட் கங்கைய. ஏன்னா கங்கை அவ்வளவு உயர்ந்தவங்க, உலகத்தையுமே அவங்க தூய்மைப்படுத்தக்கூடியவங்க. கங்கை பூமியில மட்டும் ஓடல, மேலுலகங்கள்லயும் ஓடுறாங்க, இந்த மத்திய உலகத்திலயும் ஓடுறாங்க, பாதாள லோகங்கள்லயும் ஓடுறாங்க, உலகத்துக்குமே போறாங்க அவங்க. சோ ரொம்ப 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 ஸ்பெஷலானவங்க கங்கா. சோ அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒரு சின்ன சம்பவம், கங்கைக்கும் ஹரிபக்திக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கை பகவானோட பாதத்துல இருந்து வர்றாங்க. அதனால இயற்கையாவே எல்லா ஜீவராசிகளையும் விடுவிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. இந்த சம்சார சாகரத்துல இருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. சோ அதுவும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட கலியுக அவதாரம். கலியுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுங்கிற பேர்ல வந்தார். அவர் சந்நியாசம் எடுத்த உடனே சன்னியாசியா பக்த ரூபத்துல வந்தார். சோ சந்நியாசம் எடுத்த உடனே மேற்கு வங்காளத்துலதான் இந்த லீலைகள் எல்லாமே நடக்கிறது இல்லையா. சோ வங்காளத்துல கங்கை நதி பாயுது. நவத்வீபத்துல கங்கை 9ஆ பிரியுது. அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு தன்னோட லீலைகள் எல்லாம் பண்றார். சோ சந்நியாசம் எடுத்த உடனே அவர் வங்காளத்துல இருந்து மேற்கு நோக்கி நகர்றார். அது கங்கை நதி பாயாத வங்காளம். வங்காளம் முழுக்க கங்கை கிடையாது, ஒரு இடத்துல கங்கை பாயல இல்லையா. சோ அது ராட தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது அது கொஞ்சம் பாவகரமான ஏரியா அப்படிங்கிற மாதிரி. கங்கை இருக்கிற இடம் புண்ணியமான இடம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ அந்த ராட தேசத்துக்கு போறார் சைத்தன்ய மகாபிரபு. அங்க போய் எல்லாரையும் கீர்த்தனம் பண்ண சொல்றாரு, எல்லாரையும் ஹரே கிருஷ்ணா பாட சொல்றாரு. பட் பகவானே சொல்றாரு நேரடியா. பட் ஒருத்தர் கூட பாடல, ஒருத்தர் கூட கீர்த்தனம் பண்ணவே இல்லை. சோ சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் வருத்தத்தோடய போறார், மேலும் மேலும் நோக்கி போறார். அப்போ ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டே வர்றார், பகவானோட திருநாமத்தை பாடிக்கிட்டே வர்றாரு. ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன். சைத்தன்ய மகாபிரபுக்கு பரம சந்தோஷமாகிறது. இங்க ஒருத்தன் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்கான், பகவானோட திருநாமம் சொல்லிட்டு இருக்கானே, அப்ப நிச்சயமா கங்கை நதி பக்கத்துல இருக்கு. சோ கங்கை நதியில இருந்து வர்ற காத்துக்கே இந்த சக்தி உண்டு, ஹரிநாமத்தை ஹரிபக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி. சோ அவன் பையன்ட்ட கேளுங்க, கங்கை இங்க இருந்து எவ்வளவு தூரம்னா, சோ கங்கை இங்க இருந்து 1 மணி நேரம் நடந்து போற தூரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ 1 மணி நேரம் நடந்து போற தூரத்துல இருக்கிற கங்கையோட சக்தியே சைத்தன்ய மகாபிரபு அப்படி புகழ்ந்தார். சோ கங்கைக்கு என்ன சக்தி உண்டு, ஹரிபக்தி தரக்கூடிய சக்தி. கங்கை நதியை மட்டுமே வழிபட்ட பக்தர்கள் நிறைய உண்டு. சைத்தன்ய சரிதாமிரதத்துல கோலாவேச்ச ஸ்ரீதர்னு ஒரு பக்தர் உண்டு. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தார். ரொம்ப சொற்ப வருமானம் தான் அவருக்கு வரும். அதாவது வங்காளத்துல விற்காத ஒரு பொருள் என்னன்னா வாழை மட்டையில செஞ்ச தொன்னை. ஏன்னா எல்லார் வீட்லயுமே வாழை மரம் இருக்கும். அவரோட வியாபாரமே அதுதான், வாழை மட்டையில செஞ்ச, வாழை இலையில செஞ்ச தொன்னை செஞ்சு விற்பார். அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல பாதிய கங்கை வழிபடுறதுக்கு செயல்படுத்துவார்.
பயன்படுத்துவார். சோ கங்கா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவங்க. சைத்தன்ய மகாபிரபு தினசரி கங்கையில நீராடி இருக்கார். இங்க நம்ம பாக்குறோம் கங்கை ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டே இருக்காங்க. இன்னும் நம்ம மேல போக போக பார்த்துட்டே தான் போவோம். கங்கையோட வேற வேற பிரிவுகள் எல்லாத்தையுமே பார்ப்போம். மந்தாக்கினி கங்கா, பாகீரதி கங்கா, தேவப்பிரயாக்ல 2 பேரும் அலகானந்தாவும் பாகீரதியும் ஒண்ணு சேர்ற அலகானந்தா பேர்ல பத்ரிநாத்ல. சோ எல்லா இடத்துலயுமே பார்ப்போம் கங்கையோட வேற வேற ரூபங்களை. எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா நவத்வீபத்துல சைத்தன்ய மகாபிரபுவோட இடத்துல மட்டும் ரொம்ப மெதுவா போவாங்க. மகாபிரபுவுக்காக, அது சைத்தன்ய மகாபிரபுக்காக. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவும் கங்கையும் என்ன சொல்ற, கங்கை வந்து மகாபிரபுவோட பக்தை, கிருஷ்ணரோட பக்தை. அவங்க பகவானோட திருவடியில இருந்து வர்றதால நமக்கும் பக்தி கொடுப்பாங்க. சோ இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் பண்ணவங்க, கங்காதேவியோட திருவடியில உட்கார்ந்துருக்கோம் நம்ம. சோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கங்கையில குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, ஹிருதயத்துல இருக்கிற அழுக்கும் போகணும். சோ அதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர டெய்லி உச்சரிக்கணும் தினசரி. உங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு பை கொடுத்தோம். அதுல என்னென்ன கொடுத்துருக்கோம், பிரபுபாதரோட ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கும், ஜெபமாலை இருக்கும் எல்லாருக்கும். சோ இதுல பாதி பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி பகவானோட திருநாமமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் ஆல்ரெடி உச்சாடனம் பண்ணிட்டு இருக்கோம் பாதி பேர். சோ மீதி இருக்கிறவங்க மறு தொடர்ந்து உச்சாடனம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேலத்துல நம்ம எந்த ஊர், திருச்சி. சேலத்திலயோ திருச்சிலயோ கங்கா கிடையாது. அங்க வேற நதிகள் இருக்காங்க அப்கோர்ஸ், பட் கங்கா கிடையாது. சோ அதனால டெய்லி கங்கையில குளிக்க முடியாது. பட் பகவானோட திருநாமத்தை சொல்றது அதை விட உயர்ந்ததும் கூட. சோ கங்காதேவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ நம்ம எல்லாரும் டெய்லி கொடுத்துருக்கிற மாலையில நான் அடுத்து நம்ம உட்காரும் போது எப்படி ஜெபம் பண்றது நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ தினசரி ஜெபம் பண்ணுங்க, பகவானோட திருநாமத்தை உச்சரிங்க. ஹரே கிருஷ்ணா, கங்கா மாயி கீ, ஸ்ரீல பிரபுபாத கீ, ஹரே கிருஷ்ணா.